மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பொறியாளர்களும் ப்ரொஃபஷனல்ஸ் வரணுமா வரக்கூடாதா? வரணும். பெண்கள், அம்மா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 54% ஓட்டு பெண்கள். அந்த பெண்கள் நமக்கு பிரதிநிதியாக நிக்க கூடாதா? நிக்கணுமா? நிக்கணும். இங்க நம்ம முன்னாடி இங்க இருக்கிறவங்க ஒரு மருத்துவர், ஒரு பெண், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து அதை விட்டுட்டு நான் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க போறேன் நம்ம டாக்டர் தமிழிசை அக்காவுக்கு நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா சப்போர்ட் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? எனக்கு அவங்க வெறும் ஜெயிச்சா எங்களுக்கு பத்தாது, பத்தாது. பெரிய ஒரு பெரும்பான்மையோட, இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு பெரும்பான்மையோட ஜெயிச்சாதான் மயிலாப்பூரும் கெத்தா இருக்கும். இங்க இருக்கிற நம்ம பல்லக்கு மாநகரும் பல்லக்கில் தூக்கி வச்சு கெத்தா இருப்போம். அதுக்கு நீங்க நாம எல்லாரும் ஒன்னா போராடணும். அதான் நான் சொன்னேன். மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பொறியாளர்களும் ப்ரொஃபஷனல்ஸ் வரணுமா வரக்கூடாதா? வரணும். பெண்கள், அம்மா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 54% ஓட்டு பெண்கள். அந்த பெண்கள் நமக்கு பிரதிநிதியாக நிக்க கூடாதா? நிக்கணுமா? நிக்கணும். இங்க நம்ம முன்னாடி இங்க இருக்கிறவங்க ஒரு மருத்துவர், ஒரு பெண், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து அதை விட்டுட்டு நான் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க போறேன் நம்ம டாக்டர் தமிழிசை அக்காவுக்கு நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா சப்போர்ட் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? எனக்கு அவங்க வெறும் ஜெயிச்சா எங்களுக்கு பத்தாது, பத்தாது. பெரிய ஒரு பெரும்பான்மையோட, இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு பெரும்பான்மையோட ஜெயிச்சாதான் மயிலாப்பூரும் கெத்தா இருக்கும். இங்க இருக்கிற நம்ம பல்லக்கு மாநகரும் பல்லக்கில் தூக்கி வச்சு கெத்தா இருப்போம். அதுக்கு நீங்க நாம எல்லாரும் ஒன்னா போராடணும். அதான் நான் சொன்னேன்.